நீ டான்ஸ் ஆட தானே சொல்லி கொடுத்த, விசில் அடிக்க தானே சொல்லி கொடுத்த, பரலோகத்துக்கு போற எப்படி ஆயத்தப்படன்னு சொல்லி கொடுத்தியா, நீ பணக்காரன் ஆகணும்னு சொல்லி கொடுத்த, பரலோகத்துக்கு எப்படி போகணும், எப்படி இயேசுடைய வருகையில காணப்படன்னு சொல்லி கொடுத்தியா. சில பாஸ்டர் வந்து நிப்பாங்க, எங்க விசுவாசியை காணும். நீங்க ஆயத்தம் இல்லைன்னா உங்க நிலைமை அப்படிதான். நீங்க ஊழியக்காரன் இருக்கிறதுனால அது மட்டும் வச்சுக்கிட்டு போயிட முடியாது. ஆயத்தம். ரட்சிக்கப்படாத ஆள் இருக்கான்ல, தேர்தல் சண்டை போடுற ஆளு, ஆசீர்வாத தட்டு எடுக்கிற ஆள் இருக்கால, பெருமைக்கு உட்கார்ந்துருப்ப. இன்னைக்கு பெருமை பேசுறல்ல சபை ஆளுங்க, நீ கைவிடப்பட்டவன் அந்த லிஸ்ட்ல உட்கார்ந்துருப்ப. நான் போய் சர்ச்சில் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது பெரிய ஊழியமா நினைச்சு பெருமையா பண்ணிக்கிட்டு இருந்தேன். குடும்ப பெருமை பேசுறீங்களா சர்ச்சில் போய், ஏன் குடும்பம் நான் கட்டின ஆலயம் தெரியுமா, கைவிடப்பட்டு நிப்பீங்க, வெட்கப்பட்டு நிப்பீங்க. அன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. பேட்டி எடுப்பாங்க, உண்மையான கிறிஸ்தவங்க எல்லாம் போயிட்டாங்களாமே, அப்ப